காலை சூரியன் உதிக்கும்போது அந்த சிறிய கிராமம் மெதுவாக விழித்துக் கொண்டது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய குடிசை. அந்த குடிசையில் வாழ்ந்தாள் மாரியம்மாள். என் பையன் நல்லா படிச்சா அவனுக்கு இந்த வாழ்க்கை வராது. கார்த்திக் அரசு பள்ளியில படித்தான். அவன் புத்திசாலி. ஆனா அவன் காலனியும் கிழிந்தது, புத்தகமும் பழையது. டேய் கார்த்திக்னா அந்த பழைய பையனா? படிச்சா போதும்டா பையோட இல்ல. அண்ணே கொஞ்சம் பணம் உதவி பண்ணுங்க, என் பையன் எக்ஸாம் எழுதணும். மாரியம்மா, நீங்க ஏற்கனவே கடன் இருக்கு. இது அவன் வாழ்க்கை அண்ணே. அந்த இரவு அவள் தன் திருமணத்தாலியை எடுத்து பார்த்தாள். இது போனா என் மகன் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். அவள் தன் வாழ்க்கையை விற்று மகன் கனவை வாங்கினாள். கார்த்திக் தேர்வு எழுதினான். மாரியம்மாள் வெளியே மரத்தடியில் காத்திருந்தாள். அம்மா, என் பையன் நம்பிக்கையை காப்பாத்து. முடிவுகள் வந்தது. கார்த்திக் மாவட்டத்தில் முதல். அம்மா, அம்மா. நான் சொல்லலையா நீ பெரியவனாக்குவீங்க? ஆண்டுகள் கடந்தது. கார்த்திக் ஒரு அரசு அதிகாரியானான். அம்மா, இந்த வீட்டை நான் புதுசா கட்டணும். நீ இனிமேல வேலை செய்யக்கூடாது. எனக்கு வேண்டியது நீதான் மகனே. ஒரு தாய் தன் பிள்ளைக்காக எதையும் தியாகம் செய்ய தயார். அவள் கண்ணீரை மதிக்க தெரிந்தவனே உண்மையான மகன்.